வணக்கங்க. இன்றைய பதிவுல பிருகுநந்தி நாடினுடைய கிரகச் சேர்க்கைக்கு எப்படியெல்லாம் பலன் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஜோதிடத்துல பலன் பார்க்கறதுக்கு நிறைய மெத்தேடுகள் இருக்கு. அதுல ஒரு மெத்தேடு பிருகுநந்தி நாடி. இதுல கிரக இணைவுகள் வச்சு நம்ம பலன் பார்ப்போம். இந்த கிரக இணைவுகள் ஒரே கிரக இணைவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரியான பலன்கள வெளிப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அந்த கிரகம் எந்த ராசியில் இருக்கு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, அது காலபுருஷனுக்கு எத்தனையாவது வீடு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரே காம்பினேஷன் 2 பேர்த்துக்கு நம்ம பார்க்குறோம். இதுல பார்த்தீங்கன்னா, துலாத்துல குரு இருக்கு, கும்பத்துல சுக்கிரன். இந்த மாரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு குரு சுக்கிரன் காம்பினேஷன் வரும். இன்னொரு ஹாரோஸ்கோப்ல துலாத்துல குரு இருக்கு, அதே மாரி மிதுனத்துல சுக்கிரன். இவங்களுக்கும் குரு சுக்கிரன் காம்பினேஷன் வரும். இப்ப இந்த 2 காம்பினேஷனுக்கும் ஒரு 50% ஒரே மாரியான கேரக்டர் சில நேரங்கள் இருக்கும். இப்ப நம்ம பாரம்பரியத்துக்குள்ள போகும்போது சரி, கேபிக்குள்ள போகும்போது சரி, நீங்க எந்த மெத்தேடுக்குள்ள போகும்போதும் பேசிக்கா இந்த காம்பினேஷன தொட்டுட்டு உள்ள போனா, நம்மளுக்கு பலன் இன்னும் கிளியரா இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப குரு சுக்கிரனுக்குன்னு ஒரு பலன் இருக்கு. நம்ம சுக்கிரன் குருங்கிறது ஒரு ஆணோட ஜாதகத்துல அந்த நபரை குறிக்கும். சுக்கிரன் அங்க சேரும் பொழுது அந்த ஜாதகர் சுத்தமா இருப்பாரு, நீட்டா இருப்பாரு, வசதியா இருப்பாரு. காரு, வீடுகள், வாகனங்கள், வசதி வாய்ப்பு, லக்ஸுரியஸான லைஃபு, ஆடம்பரமான வாழ்க்கை, இது எல்லாம் கொஞ்சம் தேஜஸான அழகு, இதெல்லாம் இருக்கிறது ஒரு இயல்பான ஒரு தன்மை. இது இயல்பா இருக்கும். சில பேர்த்துக்கு இல்லாம இருக்கும். அதுக்கு பாவக ரீதியா, சப்ளாடு ரீதியா, சில திசாநாதன் ரீதியான சில மாற்றங்கள்ல வேறுபாடுகள் இருக்கும். பட் நாடியில பேசிக்கா இப்படித்தான் பார்க்கணும். இப்ப இதே குரு சுக்கிரன் கும்பத்திலிருந்து சுக்கிரன் குருவை தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு இதுல இருந்து கொஞ்சம் மாறுபடுது. மிதுனத்திலிருந்து சுக்கிரன் குருவை தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு இந்த அடிப்படையிலிருந்து கொஞ்சம் மாறுபடுது. இது எப்படி மாறுபடுது அப்படிங்கக்கூடிய தன்மைகளை நம்ம வரக்கூடிய சென்னை, கோவை 2 இடத்துல வகுப்பு போடுறோம். இதுல கோயம்புத்தூருக்கான அட்ரஸ் இதுல கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய 3/10/2026, 4/10/2026 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை திவ்யோதயா ஹால் கோயம்புத்தூர்ல சேரன் டவருக்கு பின்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இந்த வகுப்பு நடக்குது. இது நாடியினுடைய அடிப்படை குணங்கள் என்ன, 12 பாவங்கள்ல கிரகங்கள் இருந்தா எப்படி சிந்திக்கணும், அந்த கோணங்கள்ல தான் இந்த வகுப்பு நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய பெண் நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாமே வயதுல மூத்தவங்களா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சங்கத்துல இருக்கிறவங்க, டாக்டரா இருக்கிறவங்க, சமூகத்துல இருக்கக்கூடிய விஐபிகளா இருக்கிறவங்க, இவங்கள விட 20 வயசு 10 வருடங்கள் மூத்த பெண்கள்னால இவங்களுக்கு ஏதாவது யோகங்களை கொடுத்துரும். அது அக்காவா இருக்கலாம், அத்தைகளா இருக்கலாம், மூத்த சகோதரிகளா இருக்கலாம். இவங்க இவங்க சமூகத்துல இருக்கக்கூடிய பெரிய விஐபிகளாகவும் கூட இருக்கலாம். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 11வது வீட்டுல இருந்து குருவை தொடர்பு கொள்றதுனால. இப்ப இவங்களும் நீட்டா 2 பேருமே ஒரே மாரி தான் இருப்பாங்க. சுத்தமா இருக்கும்னு நினைப்பாங்க. வண்டி இருக்கும், வாகனங்கள் இருக்கும், பணத்து மேல ஆசை இருக்கும். ஆனா மிதுன சுக்கிரனை விட கும்ப சுக்கிரனுக்கு பணத்தின் மேல மிகப்பெரிய ஆசைகளை தூண்டும். இப்போ கும்பத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கொஞ்சம் ஒரு நளினம் கம்மியா இருக்கும். ஆனா மிதுனத்துல இருந்து சுக்கிரன் குருவை தொடர்பு கொள்றதுனால இவங்க கிட்ட நளினம் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ துலாத்துல குரு, மிதுனத்தில் இருக்கிற சுக்கிரன் அவங்களுக்கு இளமையான பெண்கள், தங்கச்சி, தன்னை விட 5 வயதுக்கு கம்மியான பெண் சகோதரிகள், பெண் நண்பர்கள், இந்த மாதிரியான நட்புகள் அவங்களுக்கு ஈஸியா ஏற்படும். காதல் உணர்வுகள் அவங்களுக்கு அதிகமா வெளிப்படுறத பார்க்கலாம். கவிதை எழுத மிதுனத்தில் இருக்கிற சுக்கிரன், குரு சுக்கிரன் இணைவு, இந்த தொடர்புக்கு காதல் உணர்வு அதிகமா இருக்கும். கவிதை எழுதுறது, பாட்டு எழுதுறது, கதைகள் எழுதுறது, அதே மாதிரி நளினமா பேசுறது, லௌலிக வாழ்க்கையோட இருக்கிறது, என்டர்டைன்மெண்ட்டை விரும்புறது, இது எல்லாமே கும்பத்தில் இருக்கிற சுக்கிரனை விட இந்த சுக்கிரன் கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்கலாம். இந்த சுக்கிரன் கிட்டயும் காதல் உணர்வுகள் இருக்கும். பட் அதோடைய வெளிப்பாடுகளோட தன்மை கம்மியா இருக்கும். அதே இந்த சுக்கிரன்
மிதுனத்தில் இருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய சுக்கிரனுடைய தன்மைகள் அதிகம் மாறுபடும். அவங்களுடைய இருப்பிடத்தோட தன்மைகள் மாறும். அவங்களோட கேரக்டர்ல மாறும். அவங்க மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் விலை அதிகமான இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நீட்டாம இருக்குன்னு நினைப்பாங்க. ரொம்ப ஆடம்பரத்தை விரும்புவாங்க. விலை அதிகமா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை விரும்புவாங்க. கும்பத்தில் இருக்கிற சுக்கிரன் ரொம்ப நீட்டா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஆனா விலை அதிகமான துணிகள் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃபரெண்டா 12 பாவங்கள்ல சுக்கிரன் இருந்து குருவை தொடர்பு கொண்டால் என்ன மாதிரி பலன்கள் வெளிப்படுது, இந்த மாதிரி 9 கோள்களினுடைய நிலைப்பாடுகள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரை பிருகுநந்தி நாடி ஜோதிட வகுப்பு சென்னை மற்றும் கோயம்புத்தூர் 2 பக்கம் நடக்குது. கோயம்புத்தூர் அட்ரஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 13/10/2026 4/10/2026 சனி ஞாயிறு 2 நாள் வகுப்பு. காலையில 9 மணிலிருந்து மாலை 5:30 வரைக்கும். புதிய மாணவர்கள் அவங்களுக்கு ரூ. 6,000 ஃபீஸு. பழைய மாணவர்களுக்கு ரூ. 3,000 ஃபீஸு. இது பத்தியான டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. 9842650908.